மேற்கு மூலையில வந்து ஜன்னல் வைப்பாங்க சில பேர். அந்த மாதிரி வைக்கலாமா சார்? வச்சா என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? அதாவது என்னம்மா, மேற்குல ஜன்னல் வைக்கலாமா அப்படின்னு நெறைய பேர் கேட்பாங்க. ம். மேற்கு என்பது மேலை நாடு சம்மந்தப்பட்டது. எ அப்ராட் போற ஆமா. விஷயம். அப்ராட் போற விஷயம். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, "சார் ஐய்யய்யோ! மேற்கு பார்த்த வீடே எனக்கு வேணாம் சார்ன்னுவான். ம். எனக்கு தெற்கு பார்த்த வீடே வேணாம் சார்ன்னுவான்." இப்ப இப்ப எல்லாமே அப்படிதானே ம். பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நெறைய பேர போய் நீங்க வீடு வாங்க போறீங்க, அல்லது ஒரு ஃப்ளாட் வாங்க போறீங்க அப்படின்னா, எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கு வடக்கு பார்த்த சைட்டா, கிழக்கு பார்த்த சைட்னா எனக்கு குடுங்க சார். எனக்கு வந்து தெற்கு, மேற்குலாம் வேணாம் சார்ன்னுவான்." அவங்க வந்து விஷயம் தெரியாதவர்கள்னு நெனைக்கிறேன் நானு. ம். அமைப்புகள் அமைப்பதற்கு அது ஒரு கஷ்டமான இடம் தான். தெற்கு பார்த்த சைட்டாக இருந்தாலும் சரி, மேற்கு பார்த்த சைட்டாக இருந்தாலும் சரி. மேற்கு பார்த்த வீடு வாங்கலாமா? தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம். மேற்கு பார்த்த மனை வாங்கலாமா? தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம். அப்ப மேற்கு பார்த்த மனையில நம்ம வடமேற்குல வடக்க ஒட்டி நம்ம உள்ள நுழையிறோம். வடக்கு வாசலும் வைத்துக் கொள்ளலாம். வடமேற்குல மேற்கு வாசலும் வைத்துக் கொள்ளலாம். யார் வீடெல்லாம் வந்து வடமேற்கு, மேற்குல ஒரு வாசலை திறக்கிறார்களோ, அவர்கள் அனைவருமே மேலை நாட்டில் இருப்பார்கள். துபாயில, கனடா, சான் பிரான்சிஸ்கோ, லாஸ் வேகாஸு இது மாதிரியான இடங்களில் அவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். சார் நான் வந்து இப்ப வெளிநாடு போணும் சார். எனக்கு ரொம்ப நாள் கனவு சார். அ வெளிநாடு போகணும், அல்லது வந்து நானு அங்கேயே போய் செட்டில் ஆயிடணும் சார்ன்னு நெனைக்கிறவங்க எல்லார் வீட்லயுமே வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, வடமேற்கு, மேற்குல ஒரு ஜன்னலாவது வைங்க.